ஒருவர் இறந்து விட்டார் அப்படின்னா அவருடைய இதயம் இயங்கிறதில்ல, அவர் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுச்சு. அவர் எந்த விதமான இயக்கமும் கிடையாது அவருடைய பாடியில். அவர் டெட் பர்சன் ஆர் இறந்து விட்டவர் அப்படின்னு சொல்லி சர்டிஃபை பண்ணிடுறோம். கண் எடுத்துக்கலாம், தோல் எடுத்துக்கலாம், எலும்புகள் எடுத்துக்கலாம், வேறு எல்லா பார்ட்ஸுமே எடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன். எலும்புகள் அப்படின்னு சொன்னால் எல்லா எலும்புகளும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இதையெல்லாம் நாம் ஒரு நல்ல நோயாளிகளுக்கு, உயிருடன் இருப்பவர்கள், நோயாளிகளாக இருக்கிறவங்களுக்கு தேவைப்படும் பாகங்களை பயன்படுத்தலாம். அவங்களுடைய இறந்ததிலிருந்து ஒரு 6 மணி நேரத்திற்குள்ளாக நாம் அந்த உறுப்புகளையெல்லாம் எடுக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். சாதாரணமான கண்டிஷனில் இருந்தால் 6 மணி நேரத்துக்குள்ளே எடுக்கிறது நல்லது. அதே ஒரு ஐஸ் பாக்ஸ்க்குள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னால் ஈவன் 6 to 12 ஹவர்ஸ்க்குள்ளே கூட நம்ம எடுக்கிறதுனா எடுக்கலாம். அதனால் டைம் லிமிட் அப்படின்னு சொன்னால் இறந்ததற்கு பிறகு கெடாவரிலிருந்து எடுக்கிறது, இறந்தவர்களிலிருந்து எடுக்கக்கூடிய உறுப்புகள் 6 மணி நேரத்திற்குள்ளே எடுக்கணும். இல்லைன்னா ஐஸ் பாக்ஸ்லாம் இருந்தால் யூ கேன் 12 ஹவர்ஸ்க்கு கூட நம்ம வச்சுக்கிட்டு அப்போ கூட எடுக்கலாம்.